ஆண்டவருடைய பிள்ளைகளே, கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார். நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடும் இருப்பேன். நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடும் இருப்பேன். அப்போ நம்ம உண்மையா ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படுற பிள்ளைன்னா அப்படின்னா நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறார் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நம்முடைய கிரியையில நம்ம செய்கிற காரியத்துல ஒரு வெற்றியை கண்டிப்பா நீங்க அதை பார்த்தே ஆகணும். உங்கள் கைகள் நன்மையாக தான் அமையணும். உங்கள் கைகளில் நீங்கள் எதை செஞ்சாலும் அது வாய்க்கணும். நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒருவேளை நீங்கள் கையிட்டு செய்கிறதுல ஒரு பெரிய மகிமையை நீங்கள் பார்க்காம இருக்கலாம். ஆனால் நீங்கள் இனி இந்த வசனத்தை உங்களுக்குரியதாய் ஆக்கி கொண்டு இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் இதற்கு பிறகு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்ன, ஆண்டவரே என்னுடைய கையின் கிரியைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரேன்னு நீங்க ஜெபம் பண்ணணும். ஹல்லேலூயா. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சிநேகிதனாய் மாறுவார்கள். அப்போ நம்முடைய வழிகளோடு ஆண்டவர் இருக்கணும். நம்முடைய வழிகளோடு ஆண்டவர் இருக்கணும். நம்ம நடக்கிற பாதைகள் எல்லாம் எல்லாரும் நடக்கிற பாதையில் நம்ம நடந்துடக்கூடாது. எல்லாரும் செய்கிறத நம்ம செஞ்சிடக்கூடாது. நம்முடைய வழிகள் எப்படி இருக்கணும்னா கர்த்தருக்கு பிரியமானதாய் அமையட்டும், உண்மையானதாய் அமையட்டும். சொல்லுங்க, ஒரு 3 டைம் கையை மேலே உயர்த்தி சொல்லுங்க, நான் மோசையோடு கூட இருந்தது போல என்னோடும் கூட நீர் இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்லுங்க, மோசையோடு. ஆமென். மோசையோடு இருந்தது போல என்னோடு நீர் இருப்பீர். நீங்க சொல்ல சொல்ல அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறட்டும். நான் மோசையோடு இருந்தது போல என்னோடும் நீர் இருக்க போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் சொல்லுங்க, அப்பா ஸ்தோத்திரம்ப்பா. மோசையோடு இருந்தது போல நீர் என்னோடு கூட இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவர் நம்மோடு இருக்கிறதற்கு நல்லவராய் இருக்கிறார்.